வணக்கம். பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனியிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. 4 ஸ்தபதி மாங்கல்யம் தாரணம் என்று அழைக்கப்படும் தாலி கட்டுதல் என்ற சம்பிரதாயம் முடிந்தவுடன் பெண்ணின் கரத்தினை பற்றி மாப்பிள்ளை மந்திரம் சொல்லி அந்த பெண்ணை தன் வாழ்நாள் முழுவதும் வைத்து காப்பாற்றுவதாக உறுதியளிப்பார். இந்த நிகழ்விற்கு பணிக்கரணம் என்று பெயர். பாணி என்றால் கரம் என்று பொருள். கிரகணம் என்றால் பிடித்தல். இயம் சீதாமா சுதே என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தில் என்ற ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் பாலகண்டத்தில் வருகிறது. இந்த ஸ்லோகத்தை பலர் கல்யாணத்தில் பயன்படுத்துகின்றனர். இவள் என் மகள் சீதை, இவளை உன் மனைவியாக ஏற்பாயாக, இவள் கையை உன் கையால் பற்றுவாயாக, இவள் உன்னை நிழல் போல தொடர்ந்து வரட்டும் என்று ஜனக மகாராஜன் சொன்ன சொற்கள் மிகவும் புகழ்பெற்றவை. இதனைத் தொடர்ந்து மணமகன் சபையோர் முன்னிலையில் தான் கரம் பற்றிய பெண்ணின் கால் விரலை பிடித்து ஒவ்வொரு அடியாக 7 அடி எடுத்து வைக்க செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லப்படும். அதில் ஒன்று, வாழ்க்கையில் உணவு குறைவில்லாமல் அளிப்பதற்கு இறைவன் விஷ்ணு உன்னை பின்தொடர்ந்து வரட்டும். அதன் பொருட்கள்: 2, உடல் வலிமை கிடைக்க இறைவன் விஷ்ணு பின்தொடரட்டும். 3, விரதத்தை அனுசரிக்கும் பொருட்டு உன்னை இறைவன் விஷ்ணு பின்தொடர்ந்து வரட்டும். 4, சுகமும் மனசாந்தியும் கிடைக்க இறைவன் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும். 5வது அடி, பசுக்கள் பிராணிகள் போன்ற செல்வங்கள் பின்தொடர்ந்து வரட்டும். 6வது அடி, சகல சௌபாகியங்களும் கிடைக்க விஷ்ணு பின்தொடர்ந்து வரட்டும். 7வது அடி, உன் வாழ்வில் இடம்பெறும் சுபகாரியங்கள் ஹோமங்கள் குறைவின்றி நிறைவேற்ற இறைவன் விஷ்ணு உன்னை பின்தொடர்ந்து வரட்டும். இப்படியாக 7 அடிகள் நடந்து நாம் இருவர்களும் சிவனே சிவதாத்ரனும் என்று சேர்ந்து அனுபவிப்போம். என்னுடைய கூடவா என் பொருளில் நிகழ்ச்சியில் அமையும். இதற்கு சப்தபதி என்று பெயர். 25, பொறியிடுதல். அக்னியை 3 முறை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் வலம் வந்து மணமக்கள் கிழக்கு நோக்கி நிற்க மணமகள் சகோதரன் நெற்பொறியை குருக்களிடமிருந்து பெற்று மணமகனின் கையில் கொடுக்க, மணமகன் மணமகளின் கையில் கொடுத்து மணமகனின் கையில் தன் கையால் தாங்கி ஓமகுண்டத்தில் இடுவார்கள். அக்னி பகவானே சகல செல்வங்களையும் எமக்கு தந்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டு பொறியிடுதல் வேண்டும். நெல் பொறியாக மலர்வது போல் நம் வாழ்வும் மலர வேண்டும் என்பதே தத்துவம். மணமகளின் ஆயுள் அதிகரிக்கும் மந்திரம் இதில் உண்டு. 3ஆம் முறை சுற்று வந்தவுடன் பூரண குதி பொருட்களை தட்டில் வைத்து குருக்கள் மணமக்களுக்கு கொடுக்க இருவரும் சேர்ந்து அக்னி குண்டத்தில் சொரிதல் வேண்டும். இதனை ராஜா ஹோமம் என்று கூறுவார்கள். அதன்பின் தீபாராதனை செய்து ஹோமத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட இரட்சை கரிப்பட்டு மணமகளுக்கு திலகமிட்டு விபூதியை சந்தனம் கொடுத்து ஆசி வழங்குவார் குருக்கள். 26, அட்சதை ஆசீர்வாதம். மணமக்களை கிழக்கு முகமாக நிற்க வைத்து குருக்கள் மந்திரத்துடன் ஆசீர்வாதம் சொல்லி மணமக்களுக்கு சிரசில் அட்சையை இட்டு ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து மணமகளின் பெற்றோர் சபையில் ஆசீர்வதிப்பார். இது முக்கியம். முனை முடியாத பச்சரிசி, அருகம்புல், மஞ்சள் மா கலந்த கலவையை அருக்கரிசி என்று சொல்வார்கள் பெரியோர். 2 கைகளாலும் அருக்கரிசி எடுத்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முழுமையாக
சூழ 16 பேர் பெற்று பெருவாழ்வாக என வாழ்த்து 3 முறை இட வேண்டும். இதுபோன்று திருமண பொருத்தங்கள், பலன்கள் மற்றும் திருமண சடங்குகளுக்கான காரணங்கள் மற்றும் வரன்களை பற்றிய முழு விவரங்கள் அறிய BM Matrimony யூடியூப் சேனலும் மற்றும் bmmatrimony.com என்ற வெப்சைட்டிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.